குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். விரிவான செய்திகளுக்கு முதல் தலைப்புச் செய்திகள். பிரதம நீதியரசராக பிரித்தி பத்மன் சூரசேன அரசியலமைப்பு பேரவையால் அனுமதி. செம்மணி மனித புதைகுழிகள் மேலும் 5 நேற்றுடன் அடையாளம் காணப்பட்டன. இதனுடன் அடையாளம் காணப்பட்ட மொத்த மனித எலும்புக்கூடுகள் 85ஆக உயர்வு. செம்மணி மனித புதைகுழியில் காப்பு வடிவிலான பொருள் ஒன்று மீட்பு. வரலாற்றை மாற்றவும் மறைக்கவும் அனுரா அரசாங்கம் முயற்சி. சபையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காட்டம். நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு. 458 பேர் கைது. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி கோரி போராட்டம். வடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பாக ஆலோசனை கூட்டம். உங்கள் பொருளாதாரத்தை நசுக்குவோம். இந்திய சீனாக்கு அமெரிக்கா மிரட்டல். அஸ்வஸ்ம கொடுப்பனவு இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம். மனித புதைகுழி அகழ்வு 11.7 மில்லியன் ஒதுக்கீடு. வாயை மூடுங்கள் சபாநாயகரை நோக்கி கூறிய பொன்னால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முதல் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிரதம நீதியரசராக பிரித்தி பத்மன் சூரசேன அரசியல் அமைப்பு பேரவையால் அனுமதி. புதிய பிரதம நீதியரசராக பிரித்தி பத்மன் சூரசேன பெயரை அரசியல் அமைப்பு பேரவை ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா தலைமையில் நேற்று அரசியல் அமைப்பு பேரவை கூடிய போது இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய பிரதம நீதியரசர் பதவிக்கு உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரித்தி பத்மன் சூரசேனவின் பெயரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்தார். அந்த பரிந்துரை நேற்று முன்தினம் அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஊழல், மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றிய பிரித்தி பத்மன் சூரசேன 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவால் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார். செம்மணி மனித புதைகுழியில் 5 மனித எச்சங்கள் நேற்றும் அடையாளம். செம்மணி மனித புதைகுழியில் 5 மனித எச்சங்கள் நேற்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 85 மனித எலும்புக்கூடுகள் இனங்காட்டப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வின் 18ஆம் நாள் நேற்று யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள், தடயவியல் போலீசார், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தொல்லியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் சிவரூபி சசிதரன் ஆகியோர் பங்கேற்புடன் அகழ்வு பணி நடைபெற்றது. அகழ்வு பணி தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்திரணி VS நிரஞ்சன் 18ஆம் நாள் அகழ்வின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் கடந்த 3 தினங்கள் 20 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றின் 2 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 85 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 67 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது என்றார். காப்பு வடிவிலான பொருள் மீட்பு. செம்மணி மனித புதைகுழியில் காப்பு வடிவிலான பொருள் ஒன்று நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக செம்மணி புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 18ஆம் நாள் அகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய அகழ்வின் போது காப்பு போன்ற வளையம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. வரலாற்றை மாற்றவும் மறைக்கவும் அனுரா அரசாங்கம் முயற்சி. சபையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். வரலாற்றை மாற்றியமைக்கவும் மறைக்கவும் அனுரா அரசாங்கம் முயற்சி செய்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் 1983ஆம் ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் உந்துதலுடன் குறிப்பாக கொழும்பு உட்பட வடக்கு கிழக்குக்கு வெளியே திட்டமிட்டு தமிழர்கள் வேட்டையாடப்பட்டிருந்தனர். இராணுவத்தினரும் போலீசாரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர். சில சாதாரண சிங்கள மக்கள் தங்களின் நண்பர்களை பாதுகாப்பதற்கு தங்களால் முடிந்தளவு தமிழ் மக்களை மறைத்து வைத்திருப்பதற்கும் உதவி புரிந்திருந்தார்கள்.
தற்போதைய அரசாங்கம் தங்களை சகல சந்தர்ப்பங்களிலும் இனவாதிகள் இல்லை என்று கூறி வருகின்றது. எனினும் வடக்கு கிழக்கு மக்கள் கருப்பு ஜூலை தினத்தை நினைவு கூறும் இன்றைய தினம் அரசாங்கம் தெற்கிலிருந்து இளைஞர் குழுக்களை வடக்குக்கு அனுப்புகின்றது. அந்த நினைவுகூரலை முழுமையாக மாற்றியமைக்கும் வகையில் சகோதரத்துவம் என்ற பெயரில் அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது. ஜேவிபி அரசாங்கத்திற்கு இனவாதம் இல்லை என்று சொன்னால் இன்றைய தினம் கருப்பு ஜூலியை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். இன்றைய தினத்தை சகலரும் நினைவு கூறும் தினமாக தற்போதைய அரசாங்கம் மாற்றியமைத்திருக்க வேண்டும். எனினும் இதற்கு மாறாக வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயற்சிக்கிறது என்றார். நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு, 458 பேர் கைது. நாடு முழுவதும் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 458 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ஆயுதப்படைகள் ஒருங்கிணைந்த முயற்சிகளில் இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது அதிகாரிகள் கணிசமான அளவு சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றினர். இதில் 728.25 கிராம் ஐஸ், 166.822 கிராம் கொரோயின் மற்றும் 583.771 கிராம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றச்செயல்களை எதிர்த்து போராடுவதற்காக பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி கோரி இன்று போராட்டம். சிறைக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவுகூர்ந்து சிறையில் இருந்து இன்னமும் விடுவிக்கப்படாத உறவுகளுக்கு நீதி கோரிய விடுதலை நிகழ்வு இன்று மற்றும் நாளை யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் இடம்பெறவுள்ளது. குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்வின் முதல் நாளான இன்று காலை 10 மணியளவில் துருவேறும் கைவிலங்கு நூல் அறிமுகமும் ஆவண ஒளித்தொகுப்பு வெளியீடும் இடம்பெறவுள்ளது. அத்துடன் சிறை வாழ்வை உணர்த்தும் கண்காட்சி, விடுதலை நீர் சேகரிப்பு என்பன காலை முதல் தொடர்ச்சியாக இடம்பெறும். வடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் ஆலோசனை கூட்டம். வடமாகாணத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆலோசனை கூட்டம் ஒன்று வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்தின் மற்றும் காணி மறுசீரமைப்பு அமைப்புக் குழுவின் தலைவர் RK நிகால் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய 5 மாவட்டங்களினதும் ஒவ்வொரு பிரச்சினைகளும் தனித்தனியாக ஆராயப்பட்டு தீர்வு காணப்பட்டன. இதன்போது ஏனைய அரச திணைக்களங்களுடனான காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டது. பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணி வனவள திணைக்களம், வனஜீவராஜிகள் திணைக்களம் வசம் உள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணிகள் என்பனவற்றை ஆளுநர் ஊடாக விடுவிக்க கோருவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளில் வசிப்போருக்கான உறுதி பத்திரங்கள் அடுத்த மாதம் வழங்கப்படும் என காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளில் இருந்து மண்ணகழ்வுக்கான அனுமதி ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாதெனவும், காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணியை குத்தகைக்கு பெற்றுக்கொள்ள வேறு திணைக்களங்களும் அதனை முன்னெடுப்பதற்கான அனுமதி வழங்கப்படாது என்றும் காணி மறுசீரமைப்பின் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். உங்கள் பொருளாதாரத்தை நசுக்குவோம், இந்தியா சீனாவுக்கு அமெரிக்கா மிரட்டல். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தாவிட்டால் இந்தியா மற்றும் சீனாவின் பொருளாதாரத்தை வரி விதித்து நசுக்குவோம் என அமெரிக்கா குடியரசுக் கட்சி MP லிண்டா கிரஹாம் மிரட்டல் விடுத்துள்ளார். ரஷ்யா உக்ரைனுக்கிடையில் 2022 தொடங்கிய போர் இன்று வரை நீடிக்கிறது. இதனால் ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பல பொருளாதார தடைகளை விதித்தனர். இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு பலமுறை தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். அதில் பிடிகொடுக்காமல் நழுவிவிட்டார் புடின். இதனால் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை நிறுத்துவதற்காக அந்த நாட்டின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்கா இறங்கியுள்ளது. ரஷ்யாவிடம் ஏராளமான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் உள்ளன.
இதில் பெரும்பகுதி தற்போது இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன. இதன் வாயிலாக வருகின்ற ஒரு வருவாயை வைத்து ரஷ்யா தொடர்ந்து போரில் ஈடுபடுவதாக கூறப்படுகின்றது. இதனால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் 100% வரி விதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என கடந்த வாரம் ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் நேட்டோ அமைப்பின் பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டோ எச்சரித்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் ஆளும் குடியரசுக் கட்சியின் மூத்த எம்பி லிண்டசோ கிரஹாம் ரஷ்யாவுடன் இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் வர்த்தக உறவை நிறுத்தவில்லை எனில் அந்த நாடுகளை பொருளாதாரத்தை அளிப்போம் என டிவி சேனல் ஒன்றுக்கு அளித்த போட்டியில் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். அஸ்வஸ்ம கொடுப்பனவு இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் நலன்புரிகள் சபை. அஸ்வஸ்ம முதற்கட்ட நிவாரணத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகள் ஜூலை மாதத்திற்கான உதவித்தொகை இன்று பயனாளிகள் வங்கிக் கணக்குக்கு வரவு வைக்கப்படும் என நலன்புரிகள் நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. பயனாளிகள் இன்று முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து உதவித்தொகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரிகள் நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. மனித புதைகுழி அகழ்விற்கு 11.7 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி மயானம் மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் தனது பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்று நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரா தெரிவித்துள்ளார். அத்துடன் மனித புதைகுழி அகழ்வுக்காக 11.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வாயை மூடுங்கள் சபாநாயகரை நோக்கி பொன் எம்பி கூறியதால் பாராளுமன்றத்தில் பரபரப்பு. வாயை மூடுங்கள் என சபாநாயகரை பார்த்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்தமையால் பாராளுமன்றத்தில் நேற்று அமைதியின்மை ஏற்பட்டது. பாராளுமன்றத்தில் வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது மக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் ரோஹிணி கவிரத்ன எம்பி தற்போது வடபகுதியில் உள்ள பல வீதிகள் திறக்கப்பட்டதுடன் காணிகளும் விடுவிக்கப்படுகின்றன. தலதா மாளிகைக்கு முன்பாக உள்ள வீதி இன்று வரை வாகன போக்குவரத்திற்காக திறக்கப்படாமல் உள்ளது. கண்டி நகரின் வழி மாசடைவுக்கு பாரிய பங்களிப்பு ஆற்றுவதாக சுற்றாடல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டின் தற்போது பரவலாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என அரசாங்கம் கூறுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்தார். அதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் சுற்றி வளைக்காமல் கேள்வியை மட்டும் கேட்குமாறு அறிவுறுத்தினார். இதனையடுத்து கருத்து வெளியிட்ட ரோஹிணி கவிரத்னா இந்த விடயங்களை விவரிக்காமல் கேள்விகளை எழுப்ப முடியாது என தெரிவித்திருந்தார். எனினும் சபாநாயகர் தொடர்ந்து குறுக்கிட்டமையால் வாயை மூடிக்கொண்டு தாம் கூறுவைகளை செவிமடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்னா தெரிவித்ததை அடுத்து பாராளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது.